எங்கே இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வீடியோ எடுக்க தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி க்ரைம் பார்ட்டி ஹாய் எல்லாருக்கும். இப்போ ஒரு ஹாரர் வீடியோ எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் போயிட்டுருக்கோம். எங்கேன்னு கூட சீக்கிரம் பார்க்கலாம். பாருங்கள், சீக்கிரம் போவோம். ரெடி ஜூத். இங்கே வந்துருக்கும் பார்த்தா உங்களுக்கே தெரியும், ப்ளூ கிராஸ் ரோட் தான் பெசன்ட் நகரோட ஹாண்டட் பிளேஸு. மிட் நைட் ஒரு 12:45 to 1 o'clock இருக்கும். நம்ம ப்ளூ கிராஸ் ரோட பார்க்கறதுக்காக ரெடியாக இருக்கோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. மூவ் ஆகும். நம்ம பசங்க 4 பேரோட வந்திருக்கோம். அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பர்ட்டும் இருக்கார், நம்ம பாஸ்டர். அடிஷ்னலாக நோபி அப்புறம் விக்கியும் இருக்கான். என்னன்னு எப்படி இருக்குதுன்னு நம்ம உள்ளே போய் பார்த்தா ஒரு மிடில் ஆஃப் த பாயிண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா வெளிச்சமே கிடையாது. அந்த மிடில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு ஸ்ட்ரீட் லைட்டோட இருக்குது. இந்த பாத் வியூவில் வந்து கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லை. சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக சைலண்ட்டாக தான் இருக்குது. மரம்லாம் மறைஞ்சு இதோட இருக்குது. இந்த ப்ளூ கிராஸோட ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து மிடில் இருக்க ஒரு ஆலமரம் சைடில் வந்து ஆலமரத்தாண்ட தான் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, வண்டியில் யார் போனாலும் இல்லை டேரெக்டாக யார் போனாலும் ஒரு இல்யூஷன் மாரி ஒரு சின்னதாக ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது, ஒரு கிராஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர வந்து பார்த்திங்கன்னா போகிறவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. மோரோவர் இந்த டயத்துக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது 1 or 2 வெஹிக்கிள்ஸ் தான் பாஸ் ஆகுது. மோரோவர் அதுக்கப்புறம் எதுவுமே பாஸ் ஆகலை என்னன்ட்டு இதை பார்த்தாலும். இப்பாட்டி சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பிளாக்கு ஃபுல்லாக சரௌண்டிங்ஸோடு இருக்குது. ஆனால் இருக்கிற ரோடாக இருந்தால் இந்த ரோடை வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே தான் பார்த்துட்ருக்காங்க, சைலண்ட்டாகவே தான் இருக்காங்க. இது ஏன் எதுக்குன்ட்டு பிஃபோர்லேருந்து இருக்குது. ரொம்ப ஹாண்டட் நம்ம முன்னாடி தெரியும், ஆனால் நம்ம இப்போ அதை மூவ் பண்ணி பார்க்குறோம். இது பண்ணிட்டு மோரோவர் நம்ம அதை கிராஸ் ஆகியே வந்தாச்சு. ப்ளூ கிராஸோட ஒரு ப்ரிவியூ எடுக்கிறதுக்காக ஒரு மோரோவர் ஃபுல்லாக வந்தாச்சு. ஃபுல் டர்ன் பார்த்துட்டு இந்த எண்ட்லேருந்து ரிட்டர்ன் உள்ளே வரதுக்காக இப்போ நம்ம பிளானில் இருக்கோம். நம்ம மூவ் ஆன் ஆகும். எவ்வளோ தூரம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இந்த ப்ளூ கிராஸோட கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னு இருக்கும். இதில் எதுவும் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்த ரிவ்யூவில் நம்ம உள்ளே வரணும்னு மூவ் ஆகிட்ருக்கோம். இதுதான் ப்ளூ கிராஸோட ஸ்டோரியே இது பண்ணி பார்த்தீங்கன்னா. ஆனால் மோரோவர் நம்ம கிட்ட பார்த்துட்ருக்கோம் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியறதுக்காக இது பண்ணிட்டு ஏன் எதுக்குன்னு எல்லாத்தையும் பார்ப்போம். இந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. இந்த இடமே அங்கே சம்திங் ஏதோ நாங்கள் பார்த்தோம், அதை எங்களுக்கு வீடியோ ப்ளே பண்ணுறப்ப தான் தெரியுது. நல்லா மூவ் ஆன் பண்ணுங்கள். இது என்னன்னு தெரியல, இது இல்யூஷனாக என்னன்ட்டு இது கிராஸ் ஓவர் பண்ணும்போது தான் தெரியும். சம்டைம் சர்டனாக வருது அந்த இது மூவ். அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு எங்களுக்கு தெரிஞ்சோம் கேமரா தன்னால் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது. ஏன் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகுது ஏது ஆகுதுன்னு தெரியல. நல்லா பாருங்கள், செக் பண்ணுங்கள். ரிட்டன் மறுபடியும் கிளியர் ஆகுது. எதுக்கு ஆட்டோ ஃபோக்கஸ் என்ன ஏதுன்னு அது தெரியல. அது பார்த்தா தான் என்னன்னு தெரிய ஒரு ரிட்டன் மூவ் ஆன் ஆகுறப்ப தான் எங்களுக்கு தெரியுமே ஏன் இதுக்கு ஆச்சு என்னன்ட்டு புரியல எதுக்குன்ட்டு. ஆனால் இருந்தாலும் இருக்குது எங்கள் கூட. எங்களுக்கு வந்து ஒரு பலமாக ஒருத்தர் இருக்கார். நாங்கள் எல்லாருமே கட்ஸோடு தான் இருக்கோம். இதை எப்படியும் பார்க்கலாம், என்ன இருக்குது ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் எங்களோட மேஜர் கண்டென்ட்டாகவே. இது கண்டென்ட்டுன்னு நாங்கள் பார்க்கல, இதை ஒரு ஓவர் வியூ எடுப்போம். ஓவர் வியூலேருந்து எல்லாத்தையும் இதை பார்ப்போன்றோம் இது பண்ணிட்டு. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா 1-2 பாஸ் நாங்கள் 1-2 போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா உள்ளேருந்து போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ 1-2 வெஹிக்கிள் கிராஸ் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் உள்ளே பாஸ் ஆகிட்டு போனோம். எங்களுக்கு ஆப்போசிட்லேயும் எந்த வெஹிக்கிள் கிராஸ் ஆகலை, எங்களுக்கு பேக் சைடு எந்த வெஹிக்கிள் கிராஸ் ஆகலை. அதே மாதிரி இந்த ஒரு மூமெண்ட்டை நாங்கள் பார்த்தோம். இந்த மாதிரி ஆட்டோ ஃபோக்கஸ் ஆனது. இது ஏன் எனக்குன்னு தெரியல. மறுபடியும் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. இன்னொரு ஓவர் வியூ எடுப்போம். இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்ப ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு பாஸ்டருக்கு. அதையும் வந்து இமான் என்ன பண்ணாருன்னா நம்ம நோபி அது வந்து வெர்டிகலி சவுண்ட் மாதிரி இருக்குது, இல்லை ஏதோ பூச்சி சவுண்டுன்னு சொல்லி அதை இது பண்ணார். ஆனால் இதே இடத்த கிராஸ் ஆகுறப்ப தான் ஆப்போசிட்லேயும் நமக்கு ஒரு இல்யூஷன் தெரிஞ்சிச்சு. இல்யூஷனான்னு தெரில, இல்யூஷனுக்கு ஏற்றாப்புல கேமராவும் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆச்சு என்னன்ட்டு. மறுபடியும் போய் உள்ளே போய் பார்ப்போம். ப்ளூ கிராஸோட இந்த 1 செகண்ட் இந்த வியூவில் நம்ம வந்து ஒரு பாயிண்டில் நின்று பார்த்து பேசலான்ற ஒரு தாட்லேயும் இருக்கும். உள்ளே மறுபடியும் போவோம். அதே சேம் சைலண்ட் செட்டப்போடே தான் இருக்குது. உள்ளே போவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரெடியா? மிடில் ஆலமரத்துக்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பாஸ்டரோட வேர்ட்ஸை கேட்கலான்ற முடிவில் இருக்கோம். ஸ்டாப் பண்ணிட்டு அதை போடுறோம். நீங்கள் பாருங்கள், நீங்களும் கேளுங்க எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா? நம்ம சாதாரணமாக பேய் பிசாசு இருக்குது, ஆனால் அது ஒரு மனுஷனுக்குள்ளே தான் தெரியும். அந்த உருவன்றது வந்து ஏதாச்சும் சம்பவமாக அது தெரியும். சில பேர் இந்த ரோட்டில் ஒரு தீய சக்தியோ சம்திங் என்னமோ இல்லை நம்ம அந்த இருட்டை பார்த்து நம்ம சில பேர் பயப்படுறோம். இங்கே பேய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கையில் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். பேய் பிசாசு எப்படி இருக்கும்னா மாந்திரிகம், செய்வன, சூனியம் இப்படிப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும்போது தான் அந்த பேய் பிசாசு கிரியை செய்யும் சில நேரத்தில். ஓகேவா? குட்.
கிளாஸ் நம்ம வீடியோவிலேருந்து மூவ் ஆக்கலான்னு இது பண்ணிட்டோம். யாருக்கும் எந்த ஃபீலும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி இது பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வீடியோ ரீப்ளே பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண போகிறதுக்கு ப்ளே பண்ணுறப்ப பார்த்தா தான் சம் சர்டைன் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பார்த்தோம் இது பண்ணிவிட்டு. இதுதான் ஓவர் வியூ. வந்தாச்சு, முடிச்சாச்சு, அடுத்தது எப்படின்னு பார்க்கலான்ற ஒரு தாட்டில் இருக்கும் இது பண்ணிவிட்டு. அரௌண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 1:40 to 2 o'clock இருக்கும். இது மூவ் ஆன் ஆகிக்கலான்ற ஒரு தாட்டில் ரெடி ஆகிட்டோம் இது பண்ணிவிட்டு. சரி, இதுதான் அந்த மெயின் என்ட்ரன்ஸு. நம்ம இங்கேருந்து கிராஸ் ஓவர் பார்க்குறதுக்கு 4 பேருமே இங்கே ரெடியாக இருக்கோம். நாங்கள் இது பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் நாங்கள் எப்படி இருக்குது ஏதுன்ட்டு பார்த்துட்டு ரிட்டன் கிளம்புறதுக்காக முடிவில் இருக்கோம். என்ன ஏதுன்னு நம்ம பார்த்துட்டு சொல்லுவோம். ரெடி ஆகியாச்சு, மூவ் ஆன் ஆகிட்டுருக்கோம். ஒரு சின்ன தடங்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு பார்க்க போகலான்னு சொல்கிறப்ப பார்த்தீங்கன்னா திடீர்னு கால் பாஸ் ஷேர் பண்ணார். என்னென்னு பார்த்தா விக்கியோட பைக் பஞ்சர்னு சொன்னார் பேக்டே. அவ்வளோ நேரம் இருந்தோம், இது வரைக்குமே எங்களுக்கு பஞ்சர் எதுவுமே ஆகலை இது பண்ணிவிட்டு. வீடியோ முடிச்சுட்டு கிளம்புறேன்னு சொல்கிறப்ப சேம் அந்த டர்னிங்லேயே தான் பஞ்சர்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் வண்டியோட வால்பை மவுத் வாவை வந்து லோ பண்ணிவிட்டு விக்கியை மட்டும் வச்சுட்டு நாங்கள் 3 பேர் ட்ரிபிள்ஸில் மூவ் ஆன் ஆகிட்ருக்கோம். ட்ரிபிள்ஸில் என்றைக்கும் போகாதீங்க, ராங்கு. இருந்தாலும் இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு வேறு எங்கேயும் கடை இருக்காது. அதனால் நாங்கள் 3 பேர் ட்ரிபிள்ஸில் போகிறோம். என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நம்ம என்னென்னு பார்க்கலாம் இது பண்ணிவிட்டு. சரிங்களா? இப்போ ஓவர் வியூ டு கோ விக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக கேட்டுக்கலாம். எப்படி ஏது என்ன பண்ணார், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. லெட்ஸ் கோ. சொல்லணும்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீடியோ போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்துச்சு எனக்கு. ஆனால் வண்டி பஞ்சர் ஒன்றும் எதிர்பார்க்கல. எனக்கு இதேமாதிரி ஆல்ரெடி வீடியோலாம் ரொம்ப பிடிச்சிருக்குது பண்ணுறதுக்கு. இனி என்னை கூப்பிடுங்க, பண்ணுவோம் நம்ம. ஓகே கைஸ், முடிச்சுக்கலாம் இது பண்ணிவிட்டு. நெக்ஸ்ட் ஏதாவது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதுதான் நம்மளோட சேனலோட ஃபஸ்ட்டு ஹாரர் வீடியோவும். நெக்ஸ்ட்டு எங்கே போகுது ஏது பண்ணணும் பிளான் போட்டுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். See you soon.